ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹவுஸ் கிச்சனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா வெடித்து வந்த பிறகு அதில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கியிருக்க கோவைக்காவை கூடயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட கோவைக்காவை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் குறைக்கும் இந்த கோவைக்காய். நீரிழிவு இருக்கவங்களும் இந்த கோவைக்காவை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கோவைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் வேகட்டும். தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. திருவி வச்சுக்க தேங்காய் துருவலும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கின கோவைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.